இப்போ குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் சம் வந்து தொடர்ந்து 2 டேஸாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இங்கே கொஸ்டின் வந்து இட் இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இட் இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஃபைண்ட் ஏ கமா பி. தமிழில் முழு வர்க்கம் எனில் ஏ கமா பி காண்க. இதுதான் இதுக்குரிய கொஸ்டின். இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னாலும் முழு வர்க்கம்னாலும் வர்க்க மூலம் கணக்கு தான், ஸ்கொயர் ரூட் கணக்கு தான், ஸ்கொயர் ரூட் சம் தான். அதனால் இது ஆஸ் யூஷுவலாக நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், பவரில் நான் கிவன் கொஸ்டினை திரும்ப ஒரு ஆட்டை எழுதுகிறேன். எக்ஸ் பவர் 4 + bx³ + 361x² + 220x + 100 இப்படி கொடுத்துருக்காங்க. ஆர்டர்லாம் கரெக்ட் தான் இருக்குது. பவர் 4, பவர் 3, பவர் 2, பவர் 1 கான்ஸ்டன்ட் மாறிலி. ஆனால் இங்கே வந்து ஏ கமா பி கேட்டிருக்கிறதுனால ஏ கமா பி ஃபஸ்ட்டில் கொடுத்தா நம்மளால் செய்ய முடியாது. பின்னால் ஏ பி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அப்படியே செஞ்சு கொண்டு வந்து ஆன்சர் கொண்டு வர முடியும். அப்போ இந்த சம்மை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். இதுவே ஆர்டர் கரெக்டாக இருக்குது. அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா ஆர்டர் சேஞ்ச் ஆகாது. ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும் அல்லது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். இப்போ வந்து பெருசுலேருந்து சின்னதுக்கு போயிருக்கோம். 4, 3, 2, பவர் 1 இப்படி பெருசுலேருந்து சின்னதுக்கு போயிருக்கோம். அப்போ இது டிசெண்டிங் ஆர்டர். நான் அசெண்டிங் ஆர்டரில் மாற்ற போகிறேன். இப்போ வந்து இறங்கு வரிசையில் இருக்குது 4, 3, 2, 1ன்னு. நான் அதை அப்படி ஏறு வரிசையில் மாற்ற போகிறேன். ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசு போகும். அப்போ இந்த கொஸ்டின் என்ன ஆகுனா 100 முதல்ல வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்தது 220x வரும், ப்ளஸ் 321x² வரும். அடுத்தது bx³, நெக்ஸ்ட்டு ax பவர் 4. இந்த ஆர்டரில் மாற்றிடணும். ஃபஸ்ட்டு வேறு நம்பர், அப்புறம் எக்ஸு, அப்புறம் x², அப்புறம் x³, அப்புறம் x பவர் 4. இப்படின்னா இப்போ நமக்கு கரெக்டாக வரும். மற்றபடி இந்த உள்ளே செய்கிறதெல்லாம் மெத்தடு, கான்செப்டு, ஃபார்முலா எல்லாமே அதே தான், எந்த சேஞ்சும் கிடையாது. பாருங்கள், இப்போ 100க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் பார்ப்போம். வர்க்க மூலம் 10, 5 பைத்தா 100, 10 10s are 100. அப்போ இங்கே ஒரு 10 போடணும், இங்கே ஒரு 10 போடணும். போட்டாச்சு. இப்போ என்ன அப்படின்னா பாருங்கள், போட்டதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் இல்லவே இல்லை. அதனால் நம்மளும் எக்ஸை பற்றி எதுவும் போடவும் கூடாது, பேசவும் கூடாது. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். 100க்கு ஸ்கொயர் ரூட் 10 10s are 100, 5 பைத்தா 100 முடிஞ்சிருச்சு. அதனால் அடுத்து எதுவும் போடக்கூடாது. இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கணும், அப்போ என்ன சொன்னேன்னா இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே கீழே எழுதி கேன்சல் பண்ணணும். அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. அப்படியே கீழே எழுதியாச்சு. சைன் சேஞ்ச் பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம், முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ், 2 நம்பரை தான் இறக்கும், ஜோடியாக தான் கீழே கொண்டு வரும். அப்போ 220x ப்ளஸ் 361x² ஜோடியாக கீழே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கே என்ன இருக்கோ அந்த நம்பரை நான் 2வால் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கிற நம்பரை 2வால் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ 10 2s are எத்தனை, 20, 5 2 20. அப்போ இங்கே நம்ம வந்து 20 எழுதணும். வெரி குட், எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பரை இந்த ஃபஸ்ட்டு நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 220 இருக்குது. சைடு ஒர்க்கு சைடு ஒர்க்கு 220xம் இருக்குது. போட்டுக்கோங்க, இதை அப்படியே போட்டுக்கோங்க வழக்கம் போல். இங்கே 20 இருக்கா, அதை அப்படியே போடுங்க.
0 0 கட் பண்ணிடுங்க. 1 2 2 11 2 22. 1 2 2 11 2 22. அப்போ நமக்கு இங்கே இருக்கிறது 11x 11x 1 2 is 2 11 2s are 22. அப்போ பேலன்ஸு 11x. ஸோ இங்கே 11x போடணும், இங்கேயும் 11x போடணும். போட்டாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். எழுதியாச்சு. சைன் சேஞ்ச் பண்ணணும், பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணணும், பண்ணியாச்சு. இங்கே ஆல்வேஸ் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன், எப்பயுமே இங்கே ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளஸ்ஸும் போட்டாச்சு. இப்போ இந்த உள்ளே எழுதுறதுக்கு தான் இங்கே என்ன பண்ணுவோம், என்ன நம்பர் போட்டோமோ அதே நம்பரை திரும்ப போடுவோம். அப்போ 11 திரும்பியும் போடுறேன். என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இங்கே போட்ட அதே நம்பரை திரும்ப போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 11 11 சார் 121. 11 11 121. அப்போ 121 போடணும். இங்கே x² இருக்கிறதுனால பக்கத்தில் x² போட்டுறணும். இப்போ இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுறோம். 361 121 சப்ட்ராக்ட் பண்ணணும். ப்ளஸ்ஸு வந்து நமக்கு மைனஸாக மாறிடுச்சு சைன் சேஞ்ச் பண்ணுறப்ப. அப்போ 1ல் 1 போனால் 0, 6ல் 2 போனால் 4, 3ல் 1 போனால் 2, 1ல் 1 கழிச்சா 0, 6ல் 2 கழிச்சா 4, 3ல் 1 கழிச்சா 2. அப்போ 240. இங்கே x² இருக்கிறதுனால பக்கத்தில் x² போட்டுறணும். இப்போ அடுத்து 2 நம்பரை கீழே இறக்கணும். bx³ + ax⁴. இதெல்லாம் எப்பயும் மாதிரி தான். அடுத்த 2 ஜோடியை இறக்கிறோம். இறக்கியாச்சு. இங்கே என்ன பண்ணுறோம், இந்த 20 அப்படியே எழுதிடுறோம். இந்த 10 செகண்ட் ஸ்டெப் வர்றப்போ தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 20 போடுறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இங்கே என்ன அடையாளமோ அதை போட்டுருங்க ப்ளஸ்ஸு. இந்த 11 செகண்ட் ஸ்டெப்பு கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த 11 இங்கே செகண்ட் ஸ்டெப் வர்றப்ப என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ 11 2s are 22. பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, எக்ஸு போடணும். 11 × 2 11 2 22. 11 2 22. 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 11 2 22 போட்டாச்சு. பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, போட்டாச்சு. 22x போட்டாச்சு. இப்போ இங்கே ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும். அந்த நம்பரை இங்கேயும் எழுதுவோம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு டேமை இங்கே எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு டேம் எழுதுகிறேன். செகண்ட் ஸ்டெப்பு 240 x² எழுதுகிறேன். இந்த ஃபஸ்ட்டு டேமை இந்த ஃபஸ்ட்டு டேமால் டிவைட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு டேம் எதுவாக இருக்கும், ஏற்கனவே டிவைட் எது பண்ணமோ அதே தான், ரெண்டுமே சேம் தான். இதுவும் 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 சேம் தான். ஸோ நீங்கள் இங்கே கூட போக தேவையில்லை, இந்த நம்பரை பார்த்தே கீழே எழுதிடலாம் எல்லா கணக்குலையும். இங்கே எதால் டிவைட் பண்ணமோ அதே நம்பரால் தான் இங்கேயும் டிவைட் பண்ணணும். சரி பண்ணணும். இப்போ 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. 2 2 12 தடவை 24ல் 2 இருக்குது. அதாவது 2ஆல் ஒரு இதை டிவைட் பண்ணணும் அப்படின்னா அதில் பாதி போடணும். வாய்ப்பாடே தெரியாட்ட கூட, டேபிளே தெரியாட்ட கூட செஞ்சிடலாம். 24ல் பாதி 12. இப்போ 12x² இருக்குது. அப்போ அதை தான் இங்கே போடணும். ப்ளஸ் 12x². எனக்கு இடம் இல்லை, அதனால் நான் மடித்து எழுதுகிறேன். நீங்கள் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இங்கிட்டு நகட்டி முதல்ல போட்டுருங்க. ஒரே வரியில் வந்துடும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 22x + 12x². இந்த 12x² இங்கேயும் போடணும். போட்டாச்சு. 12x² அங்கேயும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் எப்போயும் இது என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு டேம் அதே தானே கீழே வரும், அப்படியே பார்த்து தானே எழுதணும். எழுதியாச்சு. சைனு சேஞ்ச் பண்ணுவோம் தானே, பண்ணியாச்சு. கேன்சலும் பண்ணுவோம் தானே, பண்ணியாச்சு. இப்போ இங்கே bx³ இருக்குது, இங்கே ax⁴ இருக்குது. இதை தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அதனால் இதை அப்படியே பார்த்து எழுதக்கூடாது இந்த ஏபி வர்ற கணக்கிலலாம். அப்போ என்ன பண்ணணும், இங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்து அதால் திரும்பியும் அதையே போடுவோம்ல.
இப்போ இங்கே 12 தானே போட்டோம் புதுசாக. அப்போ அதே 12 திரும்பியும் கீழே போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதானே நம்ம மெத்தடு. இங்கே 11 போட்டோம், 11 போட்டு மல்டிப்ளை பண்ணி உள்ளே போட்டோம். இப்போ இங்கே 12 போட்டோன்னா 12 கீழே அதுக்கு நேராக கீழே போட்டு மல்டிப்ளை பண்ணி இங்கே வரிசையாக போடணும். அப்போ 12 12 144. 12 12s are 144. கடைசியில் இருக்கிறதுனால கடைசியில் தான் முதல்ல எழுதணும். ரெண்டுமே ப்ளஸ் தான். அப்போது 144. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படி போட்டுறணும். x⁴ இருக்கா, அப்போ x⁴ போட்டுறணும். இந்த ஏக்கு பதிலாக தான் 144. 12 12s are 144. 12 12 24. இங்கே என்ன x⁴ தானே இருக்குது, அதை அப்படியே x⁴ போட்டுறணும். இந்த x⁴ எப்படி வந்துச்சு, இதுலேருந்து தான் வந்தது. எப்படின்னா அதே நம்பரை அப்படியே கீழே போட்டு பெருக்கணும்னு சொல்கிறேன்ல. அப்போ இந்த 12x² வரும், இந்த x² வரும். அப்போ x² மல்டிப்ளை பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக x⁴ வந்துடும். x² பெருக்கிறப்ப x⁻4 வந்துடும். அதை போட்டுலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் நம்பரை மட்டும் செஞ்சாலே போதும். எல்லா இடத்துலையுமே நம்பர் மட்டும் செஞ்சுக்கிட்டே வந்தால் போதும். இங்கே இது இருக்குன்னா இங்கே இருக்கும், அங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும், இங்கே இருக்குன்னா இங்கே x இருக்கும், இங்கே x² இருந்தால் இங்கே x² இருக்கும், இங்கே x⁴ வந்தால் x⁴ வரும், இங்கே x³ வந்தால் இப்போ இங்கே x³ வரும். ஸோ நம்பர் மட்டும் கவலைப்பட்டு அதை மட்டும் செஞ்சால் போதும், மற்றதை செய்ய தேவை இல்லை. அப்போ இந்த பிக்கு இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ இதே மல்டிப்ளை பண்ணி கடைசியில் எழுதிட்டோம். அப்புறம் என்ன செய்வோம், இந்த 12 வச்சு இந்த 22 மல்டிப்ளை பண்ணுவோம். அதை தான் இங்கே உள்ளே எழுதுவோம். 12 22 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 12 பாருங்கள், இந்த 12 வச்சு 22 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 22 × 12 போடுறோம். 2 2s are 4, 2 4, 2 2s are 4, 2 4, 4 2 1 2 4 2 1 2. இது 4, இது 6, இது 2. அப்போ என்ன வருது, ப்ளஸ், இங்கே ப்ளஸ் தானே, இங்கேயும் ப்ளஸ் தான், இங்கேயும் ப்ளஸ் தான். அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், அதை பார்த்துக்கணும். இங்கே என்ன சைன் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். சப்போஸ் இங்கே மைனஸ் வந்தால் உள்ள மைனஸ் தான் வரும். இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு தான் வரும். இந்த டேமுக்கு மட்டும் அப்படி. அப்போ ப்ளஸ் 264. இந்த கடைசி டேம் ஆல்வேஸ் ப்ளஸ் தான். ஏன்னா இங்கே போடுறது அப்படியே போடுவோம். ஸோ இங்கே மைனஸ் இருந்தாலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கேயே நான் அதை பல முறை பல கணக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே மைனஸ் இருந்தால் கூட மைனஸ் 11 போடுவோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் உள்ள ப்ளஸ் வந்துடும். ஸோ இது ஆல்வேஸ் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு ஒன்றும் ஆல்வேஸ் ப்ளஸ். சரியா, இப்போ இதை போட்டாச்சு. இப்போ சைன் சேஞ்ச் பண்ண போகிறேன். இது மைனஸ், இதுவும் சைன் சேஞ்ச் பண்ண போகிறேன் மைனஸ். வழக்கம் போல் நம்ம பண்ணுறதை பண்ணியாச்சு. இங்கேயும் சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு, இங்கேயும் சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போ இது என்னவாயிரும், பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுனால 0 ஆயிரும். சரி, இப்போ லாஸ்ட்டு சம்லலாம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி அப்படின்னா, இந்த போட்ட சைனை ஏபி கணக்கிலெல்லாம் மறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மறைச்சிக்கிட்டு என்ன செய்யணும், இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸுன்னா ஆன்சரில் ப்ளஸ்ஸு போடுங்க. அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ்னால் ஆன்சரில் ப்ளஸ்ஸு போட்டுருங்க. எப்படி அப்படின்னா, ரெண்டுமே ஒரே சைனாக இருந்தால் ஆன்சர் ப்ளஸ்ஸு வரும். இங்கேயும் வேறு சைன் இருந்தால் ஆன்சர் மைனஸில் வரும். அதை மட்டும் மைண்டில் வச்சா போதும். ப்ளீஸ்ப்பா நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கேயும் ப்ளஸ்ஸு வந்தாலும் இங்கேயும் மைனஸ் வந்தாலும், அதாவது ரெண்டுமே ஒரே அடையாளம்னா ஆன்சரில் ப்ளஸ்ஸு, ரெண்டுமே வேறு அடையாளம்னா ஆன்சரில் மைனஸ். அப்போ இப்போ இங்கே b = என்ன இருக்குது, 264. பிக்கு நேரம் என்ன இருக்கோ அதான் b, 264. ஏ என்ன இருக்குது, 144. ஏ என்ன இருக்குது, 144. முதல் லெட்டர் இங்கிலீஷில் ஏனால அதை மேலே எழுதிடுவோம். ஏ 144. அப்போ பாருங்கள், பிக்கு நேரம் என்ன இருக்குதோ அதுதான் பி, 264. ஏக்கு நேரம் என்ன இருக்கோ அதுதான் ஏ, 144. அடையாளம் பாருங்கள், ரெண்டுமே ப்ளஸ்ஸு, அப்போ ஆன்சரில் ப்ளஸ்ஸில் எழுதுங்க. ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ஆன்சரில் ப்ளஸ்ஸில் எழுதுங்க. இந்த எழுதியாச்சு. அப்போ ஏ 144, பி 264. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.